வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எண்ணத்தின் ஆற்றல். எண்ணம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எண்ணம் தான். ஒரு அழகான வார்த்தை சொல்வார் சுவாமிஜி, அவரவர் எண்ணமே அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அப்படின்வர். அப்போ நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கே சிற்பி. நாம் தான் காரணம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க மேலே போடுறோம். அது தவறு. அப்போ உயிராற்றல் மூளையில் சிற்றலையில் எத்தனையோ இணைந்து அழுத்தம், ஒளி சுவை மனமாக அங்கு வந்து என்ன பண்ணுதுங்க, ஒரு இயக்கத்தை எடுத்து வருது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம். ஊரில் திருவிழா. இப்போ எங்கள் ஊர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வரப்போகுது. அப்போ வெளியூரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திருவாரூர் தேர், திருவண்ணாமலை தேர், இதெல்லாம் நினைக்கும் பொழுது எப்படி அது வரும்? அப்போ ஏற்கனவே பார்த்த ஒன்று, கேட்ட ஒன்று, அந்த ஒரு அழுத்த உணர்வாக நமக்குள்ளே வந்த ஒன்று தான் மூளை செல்கள் என்ன பண்ணுதுங்க, அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக இருந்து அனைத்தையும் இயக்கி கொண்டு மனமாக எடுத்து காட்டுகிறது. அப்போ மனதின் இயக்கி நிலை தான் எண்ணம். ஆனால் எண்ணங்கள் தான் மனதின் சுருக்கமாக வைத்துக்கொள்வது. அப்போ நம்ம வேணுன்றப்ப என்ன பண்ணுதுங்க, 5 புலன்கள் வழியாக பார்த்தது, கேட்டது, சுவைத்தது எல்லாமே எடுத்து காட்டுகிறது. அப்போ இது எண்ணம். அப்போ இந்த எண்ணம் இயக்கத்தின் தொடர்பாக என்ன பண்ணுதுங்க, உடலில் உயிராற்றல் அதிர்வு அலை இயக்கம் வேறுபட்டு உடல் முழுவதும் என்ன பண்ணுதுங்க, அணு அடுக்குகளில் பதிவுகளை உண்டாக்குகிறது. அது மட்டுமன்று, ஒருவர் ஒரு எண்ணம் எண்ணினால் அது என்ன பண்ணுங்க, பிரபஞ்சத்தில் உயிரோட தொடர்பு கொண்டு எண்ணிருந்த மக்கள் மூலமாகவும் அது செயல் பதிவாகிறது. அப்போ பிரபஞ்ச ஆற்றல் தான் உயிராற்றலாக நாம் நினைப்பது தான் பிரபஞ்சத்திலையும், பிரபஞ்சத்தில் இருப்பது தான் நமக்குள் உயிராக வருகிறது. அப்போ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுது? எண்ணமே எல்லாத்துக்கும் காரணம்ன்றார். எண்ணமே நாடக மேடை அப்படின்றார். அதில் எண்ணங்கள் தான் நான் நடிக்கிற நடிகர்கள். நம்மளோட எண்ணங்கள் தான். வேற யார்தோ எடுத்து நம்ம ஏதாவது பண்ணி போட்டுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம ஒரு தடவை என்ற எண்ணம் மட்டும் என்ன பண்ணுதுங்க, உடலில் மூளை செல்களில் உயிரில் பதிஞ்சு பிற உயிர்லேயும் சமஷ்ட உயிர்களையும், சமஷ்டானா நாங்கள் பிரபஞ்சம் முழுவதும் திரும்ப திரும்ப பதிவாகிறது. அப்போ நம்ம எண்ணும் பொழுதே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டால், சுவாமி ஒரு பாடல் சொல்வார், எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணம் அது எழும்போதே ஏன் என கேள்வி கேட்டால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அதுதான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், எண்ணமே அனைத்துக்கும் சிகரமாகும், எண்ணமே எல்லாத்துக்கும் காரணமாகும் அப்படின்வார். அப்போ அந்த எண்ணத்தை என்னங்க பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் அழகாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் சுவாமிஜி ஒரு பாடல் மூலமாக. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என ஆராய்ந்தால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அப்போ எண்ணம் தான் எல்லாமே. ஆனால் நம்ம நினைக்கிறோம் எண்ணம் தானே அப்படின்னு. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அதுதான் அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமி சொல்வார், எண்ணத்தை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் வைத்திருப்பவன் அறிஞன் மகான் ஞானி அப்படின்னுவார். எப்பயுமே ஒரு எண்ணம் வருது அப்படின்னா ஏன் எதுக்கு அந்த கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, நமக்கு தான் மீண்டும் ரிட்டர்ன் ஆகும். அப்போ எண்ணம் அது எழும்போதே ஏன் என ஆராய்ந்தால் எண்ணத்தை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் வைத்திருக்க வேண்டும். நல்ல எண்ணம் மட்டுமே நமக்குள்ளே பதிவாக வேண்டும். அதுதான் வாழ்க்கை. எண்ணம் தான் சொல் தான் செயலாக மலர்கிறது. அப்போ எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் முதல்ல தூய்மையிலும் வைத்திருப்பவன் முதல்ல அறிஞனாகிறான், தெரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிறான். இதுதான் உண்மை, இதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்மை தான் செதுக்கி கொள்கிறோம். வேண்டாத கற்களை, வேண்டாத எண்ணங்களை செதுக்கும் பொழுது, எடுத்து விடும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டும் நமக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். அப்போ அறிஞனாகிறான்,
மகான் ஆகிறான், ஞானி ஆகிறான். அப்போ ஞானியெல்லாம் பிறப்பது எதனால் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் மூலமாக தான். நான் எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எல்லாமே சிறப்பாக அமையும். நல்ல எண்ணமாக விதைச்சோம் அப்படின்னா அந்த விதையை அறுவடை செய்வது யார் அப்படின்னா நாம் தான். அந்த விதத்தில் எண்ணத்தின் ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நாமும் அப்போ எண்ணம் எல்லாமே சிறப்பாக அமையும். நல்ல நடக்கக்கூடியதெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு எண்ணத்தின் ஆற்றல் உயரும். வேண்டாததெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பாக அமையும். அந்த விதத்தில் எண்ணத்தை ஆற்றில் நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டோம். இதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.